அனைவரையும் நம்பிக்கையிலும் ஆண்டுகளும் உறுதி பெற செய்வீராக. இன்று கூட நீர் விரும்பியபடியே உன் திருமணம் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவோடு செவி சாய்க்கிறார். இறக்கமுள்ள தந்தையை எங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை நம்மோடு சேர்த்துக் கொள்ளும். நீர் இப்பொழுது விடம் அழைத்து கொண்ட செல்வராஜ் என்னும் அடியாரை நினைவு கூறுகிறோம். உன் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிரிலும் அவரை போல இருக்க செய்துள்ளோம். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாற்றத்துக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அதனாலே இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருக்க செய்திருக்கிறாக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களால் இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியை கனிவுடன் கேட்டுள்ளோம். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைகிறோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்ணீரில் எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாக உண்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உண்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை முடிவின்றி புகழ்ந்தேற்றுவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் முன்னிட்டு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிகளினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அனைவரும் குரல் எடுத்து விண்ணக தந்தை கற்றுக் கொடுத்தவாறு அவரை நோக்கி வந்தார். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு அது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தல். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தல். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடனாக கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் தேர்தலுக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை ஒன்று செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்துதர்களுக்கு விழுந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் சகல ஆசீர்வாதங்களையும் தந்துள்ள திருவன்படியாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பெற்றிருப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே எங்களுக்கு இரக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே
கிறிஸ்துவின் திருவுடலும் திருக்கத்தமும் இவரே மனிதருடைய பாவங்களுக்காகவும் பாடுகள் பற்றி உயிர்த்தெழுகிறது தன்னுடைய ரத்தத்தையும் குணமாய் தருகின்றார் இயேசுவரை திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் எதிர்த்தவர்கள்
அவர் நம்ம குடும்பத்தில் அவர் தான் மூத்தவர். ஏறக்குறைய 83 வயது ஆகிறது. அவருக்கு வேலை அவருடைய முதல் குடும்ப தலைவராக தடை பிறந்து நம்முடைய குடும்பத்தை எல்லாம் வழிநடத்துவது கூட. அதுக்கு பிற்பாடு தான் அக்கா பிறந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணன், நானும் பின்னர் 8 தம்பிகள். 6 பேர் இருக்கும். 6 பேர் அடங்கிய குடும்பத்திற்கு எங்கள் அப்பொழுது நான் விவரம் தெரிஞ்சிருந்து அப்பா வந்து அதிகம் வேலை இல்லை. ஆனால் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்பொழுது இவங்க படித்து வேலைக்கு போய் சென்னைக்கு போனாங்க. சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. வேலைக்கு வந்து எனக்கு 33 வருஷம் வரைக்கும் திருமணம் செய்யாமல் குடும்பத்துக்காக உழைத்திருக்கிறார். குடும்பத்தை பராமரிப்பதற்காக உழைத்து அக்காவுக்கும் தம்பிகளுக்கெல்லாம் திருமணம் முடிச்ச பிற்பாடுதான் தான் திருமணம் முடிச்சு கொண்டார் வசீலன். அவருடைய மனைவி பேர் தேசி பாத்திமா. அவர்களும் குட்டிபால் சார்ந்தவங்க அவங்க இருந்தாங்க. அந்த தேசி பாத்திமாவும் அவரோட இணைஞ்சு சென்னையில் ரொம்ப நாள் வாழ்க்கை இருந்தாங்க. பிற்பாடு அவங்க 2 பசங்க, அவருக்கு 2 பிள்ளைகள், டோமினிக் அண்ட் விக்டர் 2 பேர். அவங்க 2 பேர் அவங்க ஸ்டேட்ஸில் டெக்ஸாஸில் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே இருக்கிறாங்க. அவங்க செட்டில் ஆகி அங்கே கிரீன் கார்டு வாங்கியிருக்கிறதுனால அவரோட பார்க்க இருந்தாங்க. கடைசியில் 4 வருடங்களுக்கு முன்பதாக அண்ணனும் அண்ணி 2 பேருமே ஸ்டேட்ஸ் போயிட்டாங்க. அங்கேயே தங்கியிருந்தாங்க. அங்கே இருந்தாங்க. இப்போ கடைசி காலத்தில் கடைசி 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க கொஞ்சம் சொல்லிலாம் போனாங்க. திடீரென்று காய்ச்சல் வந்துடுச்சு. கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஃபீவர்னு தான் போனாங்க. ஃபீவர் வருது, பேக்டீரியல் ஃபீவராக நினச்சி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் 1 மாதம் நல்லா இருக்கும். போயிட்டே இருக்கிற கடைசியில் என்ன ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு. கை கால் வராமல் ஆயிடுச்சு. அப்பா அம்மா மாதிரி ஸ்ட்ரோக் வந்தது. இருந்தாலும் கூட தைரியமாக இருந்தாங்க. மீண்டும் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. மீண்டும் இன்னொரு ஸ்ட்ரோக் வந்தது. வந்ததில் வந்து ஹார்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. கடைசியில் அவருடைய ஹார்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் அவர் இருந்தாங்க. இருந்தாலும் அவருடைய இறப்பானது ரொம்ப ஒரு பாக்கியமான இறப்புன்னு சொல்லலாம். இருந்தாலும் அவர் எல்லாம் அருட்சாகி பெற்றிருக்கிறார். அதாவது திருமுழுக்கு பெற்றிருக்கிற உறுதி புஸ்தல், நற்கரலை, பாசங்கத்தில் இறுதியில் அவஸ்தை புஸ்தல், நற்கரலையெல்லாம் வாங்கி ஒரு நல்ல மரணத்தை அவர் அடைந்திருக்கிறார். அது நம்ம இறைவனுக்கு நம்ம நன்றி கூறுவோம். கூடவே பசங்க இருந்தாங்க, மனைவியும் கூட இருந்தாங்க. எல்லாரும் கூட இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பாக்கியமான ஒரு மரணத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அது நிலையில் இறந்த ஏற்பாடு நல்ல அடக்கம் செய்வது கூட நல்ல இடம் கிடைச்சிருக்கு. நல்ல அடக்கம் பண்ணாங்க. இந்த அடக்கசங்களுடைய ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க, வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் பார்த்தாக்க அவங்க அதுவும் நம்ம ஊரில் விட அந்த அருமையான ஒரு கல்வியும் நல்ல ஒரு அடக்கத்தையும் பெற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவருக்கு நல்ல ஒரு எல்லாமே நல்ல ஒரு காரியம் கிடைச்சது. அதாவது இதற்கு நன்றி கூறுகிறோம். அன்புக்குரிய வாழ்க்கை பார்க்குற பொழுது கடைசி காலத்தில் மாதா டிவியில் அவருக்கு பர்சனல் ப்ரையருக்காக போவார். ப்ரையர் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவரும் அண்ணி 2 பேருமே போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெப உதவிக்கு யாராவது தேவைப்படுதோ அவருக்கு எல்லாம் ஜெபம் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஜெப உதவிகள் நல்லா நினைச்சிருந்தாங்க. அவங்களை கடைசி காலத்தில் பேசும்போது பேசலாம், நன்றி நன்றி தேங்க்யூ சொல்லுங்க அதுதான் சொல்லுவாங்க. எல்லாமே கடைசி காலத்தில் ரொம்ப அதிகமான பக்தியோடு இருந்தாங்க. இன்று தெரியுமா, இந்த பெரிய அண்ணனாக இருந்தால் குடும்பத்துக்கும் பெரியதாக இருந்தாலும் எல்லா குடும்பத்துக்கும் மூத்தோடாக இருந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டிய பல பாடங்கள் இருக்குது. நல்ல ஒரு பொறுப்பாக இருந்தாங்க. அப்பா அம்மாவுக்கு எடுத்து ஸ்தானத்திலிருந்து குடும்பத்தை பொறுப்பாக வளர்த்திருந்தாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்திருந்தாங்க. திருச்சபை கூட இந்த பங்கில் கூட ரொம்ப வருஷம் இருந்து பங்கிலே நல்ல பணிகள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் எல்லா காரியங்களும் சம்பாதிச்சாங்க, சொத்து வாங்கினாங்க, எல்லாம் பண்ணி அவங்க பண்ணாங்க. இந்த வகையில் குடும்பத்தை எல்லாம் பராமரித்து வந்திருக்கிறாங்க. அதனால் அவருக்கு எங்களுடைய குடும்பத்தின் பேரால் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றிகள் நாங்கள் அந்த திருப்பலியை நிறைவேற்றி ஒப்புக்கொண்டு ஜெபித்திருக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் ஜபத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவன் அவர்களுக்கு முடிவில்லாத நித்திய வாழ்வை கொடுப்பாத நம்பிக்கை நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு நாங்கள் குடும்பத்தில் இருக்கிற மனைவியோ மற்றவர்கள் எல்லாம் கூட விளையாடி போனால் கூட அவர்கள் சொந்த பக்கம் மனைவி அண்ணியுடைய கூட பொண்ணு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அவர் எல்லாருமே இந்த குடும்பத்தை இருந்து கொண்டு நமது ஒரே குடும்பமாக இணைந்து இந்த திருப்பலி நிறைவேற்றிருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். அதில் பக்கத்தில் தந்தையெல்லாம் ஜாமல் இருக்கிறாங்க. அந்த நம்ம ஜபத்தை ஏற்றுக்கொண்டு இருவர்கள் முடிந்தால் வாழ்க்கை தருவார்கள் நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி.
விழுந்திருப்போம். நன்றி வணக்கம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உயிரிழக்கும் அடையாளத்தால் வளம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் சகோதரர் திருசெல்வராஜின் ஆன்மா உபத உடன்படிக்கையில் பங்கிருக்கள் கொண்டனே, அவர் திருப்பலியின் வாசலால் தூய்மை பெற்று கிறிஸ்துவின் அமைதியில் முடிவின்றி பெருள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சத்திய தேவனாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. சரசராய மாதா, சத்திய தேவனாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரம், துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரம், கண்ணீர் கடவாயிலே உம்மையால் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கடவாயிலே உம்மையால் கெஞ்சுகிறோம். சரசராய மாதா, சத்திய தேவனாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. எனது திருவாரூர் செல்வராஜ் ஆத்துரைக்காக ஜெபிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு ஆட்சி வருக. நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. நீங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னித்தல். என்னை உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்கள் விடுதலாம். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கும் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகவே. தந்தது போல் இப்பொழுதும் நின்று வருவதாக. உயிர்த்தெழுதல் வாக்கியவர்கள் ஆண்டவரே, சமாதானங்களை தந்தை மகன் தூய ஆவியார்